ஹலோ யோஸ் அடுத்து நம்ம அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025-26 நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற நியூ காலேஜ். அதாவது இதோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து உங்களுக்காகவே நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்காகவே நம்ம நிறைய அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜஸ் வந்து ஏதாச்சும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அந்த அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணுறோம். தென் அதை தவிர்த்து இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் நீங்கள் ஏதாச்சும் பார்க்குறதா இருந்தால் தமிழ்நாடு இன்ஜினியர் அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நெக்ஸ்ட் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, நான் போன வருஷம் எப்படி இருந்துச்சு, இந்த டீட்டெயில்ஸை வேணும்னா அதுவுமே நம்ம பிளேலிஸ்ட்டில் இப்போ செக் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியர் அட்மிஷன் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் அது அவைலபிளாக இருக்குது. அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம இன்றைக்கான வீடியோ பார்க்க போனீங்கன்னா சென்னையில் இருக்கிற நியூ காலேஜோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே உங்களுக்கு யூஜி அண்ட் பிஜி எய்டட் கோர்ஸ்க்கும் சரி, தென் செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராமுக்கும் சரி, ரெண்டுத்துக்குமே ஓப்பன் பண்ணிருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தி நியூ காலேஜ் ஓகேங்களா. நியூ காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் ராயப்பேட்டா அந்த ஏரியாவில் இருக்க இது ஒரு ஆட்டோனமஸ் இன்ஸ்டியூஷன், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற ஒரு இன்ஸ்டியூஷன். அதுவும் நேக்கில் A++ கிரேடு வாங்கியிருக்கிற ஒரு இன்ஸ்டியூஷன், ஓல்டஸ்ட் காலேஜ்னு சொல்லலாம். தென் இந்த காலேஜ் வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன் ஓகேங்களா. இங்கே யூஜி அண்ட் பிஜி ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா எய்டட் கோர்ஸுமே இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு விதமான கோர்சஸ்க்குமே உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் நம்ம கூகுளில் போய்ட்டு நியூ காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணுவோம் ஓகேங்களா. நியூ காலேஜ் டைப் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இடத்துல வருது thenewcollege.edu.in. இதுதான் வந்து நியூ காலேஜோட வெப்சைட்டை. நீங்கள் வெப்சைட்குள்ளே போனோடனே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஓகேங்களா, உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒருத்தனே வந்துடும். உங்களுக்கு நியூ காலேஜோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபஸ்ட்டு வந்துடும். வெப்சைட்ஸ் லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது ஓகேங்களா. நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போனோடனே உங்களை நான் ஃபஸ்ட்டு போய் பார்த்தேன் ஓகேங்களா. உங்கள் வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துக்குது சரிங்களா. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அட்மிஷன்ஸ் பேஜ், அதை கிளிக் பண்ணோன்னா அட்மிஷன்ஸ் பேஜுக்கு வருங்க. இதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பேஜுக்கு உங்களுக்கு போயிடும் ஓகேங்களா. அட்மிஷன் பேஜில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் இருக்குது, லாகின் இருக்குது. இதெல்லாம் அடுத்து நம்ம பார்ப்போம். தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இன்டர்நெட் கரெக்டாக வச்சுக்கோங்க, எல்லாமே ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரியேட் வந்து அட்மிஷன் போர்ட்டலில் வந்து வேலிட் மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கிரியேட் பண்ணணும். தென் ஆஸ் பர் த எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸில் என்ன இருக்கோ அது மாதிரி தென் இமெயில் டே அண்ட் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து எஜுகேஷன் இதில் என்ட்ரி பண்ணிவிட்டு மெயில் அண்ட் ஓடிபி வச்சு வெரிஃபை பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறம் உங்கள் மெயில் மேபி ஸ்பேம் இதில் ஏதாச்சும் வந்து வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இன்கேஸ் நாட் ரிசீவ் இன்பாக்ஸில் இல்லைன்னா அதில் நீங்கள் செக் பண்ணி சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் வந்து டேஷ்போர்டில் டேரக்ட் ஆகிரும். அதில் ஓடிபி ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க, அகைனில் வந்து லாகின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து வந்து ப்ரௌச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. ப்ரௌச்சர்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ப்ரௌச்சர்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கு ஓகேங்களா. ப்ரௌச்சரில் ஃபஸ்ட்டு எய்டட் ப்ரோக்ராம் டைமிங் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ப்ரோக்ராம் வந்து 8:30 to 1:30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எய்டட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பிஏல உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ் இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, தென் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், சோஷியலிக், அரபிக் இருக்குது சரிங்களா. தென் பிஎஸ்சியில் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிளான்ட் பயோடெக்னாலஜி அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜி இருக்குது. தென் அட்வான்ஸ் ஜுவாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி அவைலபிளாக இருக்குது. தென் பிகாமில் ஜென்ரல் அண்ட் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் இருக்குது. தென் எம்ஏ அதாவது பிஜி ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா எம்ஏ அரபிக் இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, தமிழ், தென் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருக்குது. தென் எம்எஸ்சியில் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி, தென் ஜுவாலஜி இருக்குது. தென் எம்காமில் ஜென்ரல் இருக்குது. தென் ரிசர்ச் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பிஹெச்டியில் அரபிக் இருக்குது, இங்கிலீஷ், தமிழ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ் ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் ரெண்டுமே இருக்குது. தென் ஹிஸ்ட்ரி இருக்குது. தென் கார்பரேட் செக்ரட்டரி பார்ட் டைம் இருக்குது. தென் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ் 2 to 625 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தென் பிகாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகாம் ஜென்ரல் இருக்குது, தென் பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் இருக்குது, தென் பேங்க் மேனேஜ்மெண்ட், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, தென் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் இருக்குது, தென் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் இருக்குது. தென் பிபிஏல பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. தென் பிஏல உருது, தமிழ், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், தென் டிஃபரன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் இருக்குது. தென் பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, பயோடெக்னாலஜி இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, எலக்ட்ரானிக் மீடியா இருக்குது. தென் கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் சயின்ஸ் இருக்குது. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டேட்டா சயின்ஸ் இருக்குது. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. தென் பிசிஏல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. தென் பிஜி ப்ரோக்ராமில் உங்களுக்கு எம்ஏ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ் அண்ட் சோஷியாலஜி இருக்குது. தென் எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, தென் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இருக்குது. தென் என்காமில் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் அண்ட் ஜென்ரல் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் பிஹெச்டி ப்ரோக்ராமுக்கு வந்து உமன்ஸ் கேண்டிடேட்ஸ் ஆல்சோ பண்ணுறாங்க.
ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கோட்டா மெரிட் கோட்டா கூட அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக த்ரூ ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அண்டர் தி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி மெட்ராஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணி தான். டோட்டலாக வந்து 30 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. 11 பிஹெச்டி ப்ரோக்ராம் இருக்குது. 16 பிஜி ப்ரோக்ராம் இருக்குது. வேல்யூட் கோர்ஸ் வந்து 50 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் காலேஜோட என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அது டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க முடியுதுன்னா இதில் வந்து பாஸ்போர்ட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. காலேஜோட பாஸ்போர்ட்டிக்ஸ் வந்து கம்ப்ளீட் கோத்ரூ பண்ணுறதுக்கு இதில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க பார்ப்போம். இல்லைங்களா, இதில் வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எவ்வளோ ஆல் ஓவர் ரேங்கிங்கில் என்ன எவ்வளோ இருக்கிறாங்க, மிஷன்ஸ் என்ன இருக்குது, ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்க்கு அதுக்கான எலிஜிபிலிட்டி ஒவ்வொரு ப்ரோக்ராம் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது டீட்டெயிலாகவும் உங்களுக்கு பாஸ்போர்ட்டிக்ஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கான எலிஜிபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. எங்களா எலிஜிபிலிட்டி கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. தென் அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அது வந்து சொல்லியிருக்கிறாங்க. தென் காலேஜ் அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன அது சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து காலேஜில் இருக்குது, தென் ஹாஸ்டல் என்ன இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. தென் அதை வித் ஃபீஸை பற்றி உங்களுக்கு இதில் ப்ரௌச்சர்ஸில் இல்லை. சரிங்களா. சரி, தென் அடுத்து அப்ளை நம்ம கொடுத்துருவோம். அப்ளைன்னு கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு இது வந்துடுது. ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்னால் உங்கள் அப்ளிகண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், மெயில் ஐடி, தென் ஃபோன் நம்பர் ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஓடிபி வரும். அதான் ஆல்ரெடி சொல்கிறாங்க. ஓடிபி வந்து உங்களோட ஸ்பேமில் கூட செக் பண்ணிக்கோங்க இன்பாக்ஸில் இன்கேஸ் இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து உங்கள் மெயில் ஐடி, தென் அதோட பாஸ்வேர்ட். ஓகேங்களா. நீங்கள் மெயில் ஐடினா பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிருப்பீங்க, அந்த பாஸ்வேர்ட் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா. ஓடிபியில் உங்களுக்கு வந்திருக்கும் பாஸ்வேர்டு, அதை வச்சு நீங்கள் இல்லை லாகின் வித் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு என்னென்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண சொல்கிறோம். இல்லைங்களா. தென் அதுக்கப்புறம் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். தென் அதுக்கப்புறம் எஜுகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்கும். தென் ஆஃப்டர் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி தான். இதுதான் வந்து எல்லா இதுலேயுமே சொல்கிறது. நீங்கள் அட்மிஷன்ஸ் லெட்டர் ஏதாவது காண்டாக்ட் பண்ணுறதா உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க. அட்மிஷன் ஸ்ட்ரீமை இதோட ஃபோன் நம்பர் இருக்குது, நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி எப்போவுமே சொல்கிறது தான், அட்மிஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி பேரண்ட்ஸ்க்கும் சரி நீங்கள் டேரெக்டாக காலேஜ் பர்சனை காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு எந்த தேர்ட் பர்சனும் காண்டாக்ட் பண்ணாதீங்க, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எங்களா நியூ காலேஜ் அட்மிஷன்ஸ்க்கு வந்து ஓப்பன் ஆகிருச்சு. எங்களா இதுக்கான லாஸ்ட் டேட் எதுவும் மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து எப்போயுமே கவர்மெண்டோட இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ஒரு 1 வீக் தான் டைம் கொடுப்பாங்க. இதில் லாஸ்ட் டேட் எதுவும் மென்ஷன் பண்ணல. நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருச்சு, இன்றைக்கே அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்கள் மார்க் வந்தோன்னா உங்களை அகைன் லாகின் பண்ணி உங்களை மார்க்கை அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. நியூ காலேஜ் அட்மிஷன்ஸ் பார்க்குறவங்க இன்றைக்கி அப்டேட் பண்ணுறேங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜஸ் பற்றி தகவல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கான்வர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.